ஹலோ காமன்மேன். நிறைய பேர் சிட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியாம என்கிட்ட வெறும் ரூ. 500 தான் இருக்கு. இல்ல என்னால ஒரு நாளைக்கு ரூ. 100 தான் வந்து சேமிக்க முடியும். இந்த மாதிரி தவறான புரிதல்களோட மாசம் ஆனா ஒரு 1000மோ 2000மோ வந்து சிட்டுல கொண்டு போய் போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இது வந்து ஒரு தவறான புரிதல். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வெறும் ரூ. 100ல இருந்து கூட உங்களால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்ப சிட்டுல போய் மாற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுக சிறுக சேர்த்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் 20 மாசமோ 30 மாசமோ கொண்டு போய் லாக் பண்றாங்க. அதுல மேக்சிமம் அவங்க ப்ராமிஸ் பண்றது 12% 13% தான். இதுவும் மொத்த குரூப்பும் டிசிப்ளினா நடந்துக்கிட்டா ஒருவேளை அவங்க வந்து கைக்கு வாங்கலாம். ஆனா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா இது ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட். நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஐடியா கொடுத்துருக்கேன். நிறைய கிளைண்ட்ஸுக்கும் நான் வந்து வழிகாட்டியிருக்கேன். நீங்க ரூ. 500வோ 1000 ஒழுங்கா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு இருந்து ஒரு நீண்ட கால காத்திருப்பு இருந்ததுன்னா கோடிகள்ல உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் வேலை செய்யும். வேற சிட்டுன்றது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கிடையாது, பவர் ஆஃப் டிமினிஷிங். நீங்க போட்ட பணமே நீங்க மெச்சூரிட்டி வரைக்கும் இருந்தா உங்க கைக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா அதை விட ஒரு 10% எடுத்துக்கிட்டு சீட்டு நடத்துறவருக்குன்னு ஒரு பணம் எடுத்து தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றதை பற்றி யாரும் பேசுறதில்ல. வேற மியூச்சுவல் ஃபண்டில் ஒவ்வொரு எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்பரண்ட்டாக போடுறாங்க. 1/2% 3/4% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போடுறாங்க. அதை பற்றி தான் பெருசாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சியும் ஃப்ராடு இல்லாத இடத்துலையும் தான் நீங்கள் வந்து எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணுன்றதை புரிஞ்சுங்க.